தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, சனிக்கிழமை தாய்மரியாள் ஜெபத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த ஆராதனைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆஸ்திரேலியா நாட்டில் முள் பறவை என்ற ஒரு பறவை இருக்கும். இந்த பறவை நன்றாக வாழ்நாள் முழுவதும் இருக்குமாம். அது மறிக்கிற காலம் வருகிற பொழுது அதை அறிந்து கொள்ளுமா. அது என்ன பண்ணுமா, மரத்தில் சென்று நல்லா ஷார்ப்பாக இருக்கிற முள் மேல் அமர்ந்து கொண்டு பாட ஆரம்பிக்குமா. அது பாட 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 கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த முள்ளில் அந்த பறவை அப்படியே உடல் போகுமா. அந்த பறவை உடலிருந்து ரத்தம் வழிந்தோடிக்கொண்டே இருக்குமா. அது வழிந்தோட இந்த பறவை இன்னும் அழகாக பாடிக்கொண்டே இருக்குமா. அதுவும் இறக்கிற தருவாயிலே அது கேட்பதற்கு மென்மையாக இருக்கிற அளவிற்கு அந்த பறவை பாடிக்கொண்டே மரித்து போகுமா. அது அந்த பறவையினுடைய சிறப்பம்சம். பிரியமானவர்களே, சில இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை வெளியேறும். சில தருணங்களில் துன்பங்கள் ஆசீர்வாதத்தினுடைய பாதைகளை, எல்லா துன்பங்களையும் சொல்லிட மாட்டேன், சில தருணங்களில் துன்பங்கள் ஆசீர்வாதத்தினுடைய பாதைகளை. அதனால்தான் இயேசு அதை அறிந்ததால் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நற்செய்தி பாருங்க, சிறந்த சான்று. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 43லிருந்து 45 வரை ஒரு இறை வார்த்தையில் சில துன்பங்களை ஆண்டவர் தருவார். ஏனென்றால் அது மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பது அவருக்கு தெரியும். நம்ம எதிர்காலம் அவருக்கு தெரியும். ஒருவேளை அது நடக்கலைன்னா வேற எதிரியா பேர் மாட்டிக்கொள்வோம் என்பதும் அவருக்கு தெரியும். சிலவற்றை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏற்றுக்கொள்ளுங்க. அது பெயினாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். நேர்மையாக இருந்து ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறது, அது வீட்டிலையா இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், கஷ்டம்தான். ஏற்றுக்கொள்ளுங்க. சிலவற்றை நீ ஜெபித்தும் நடக்கிறது என்றால் ஏற்றுக்கொள், அவர் அனுமதிக்கிறார். அதிலிருந்து பெரிய பிளஸிங் கிடைக்கும். அதனால இயேசு தன் சாவை அறிவிக்கிறார். சீடருக்கு அது புரியல. ஏனென்றால் இந்த துன்பத்தின் வழியாக இந்த கிறிஸ்துவம் பிறக்கும் என்பதை இயேசு அன்றே அறிந்திருந்தார். கடவுள் அல்லவா, கடவுளின் மகன் அல்லவா. எனவே அன்பர்களே, இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற சீடர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சில துன்பங்கள் நல்லது. சில துன்பங்கள் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்கும். சில துன்பங்களிலிருந்து சில தேவையற்றவை நம் கலைந்து போகும், நம்மை விட்டு விலகி போகும். துன்பத்தில் நீ மனுஷங்களை புரிஞ்சுக்கலாம், யார் நல்லவங்க, யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான உறவு என்பதை கற்றுத்தருகிற இடம் என்னவென்றால் உன்னுடைய துன்பம். உன் துன்பம் உன்கிட்ட பேசும். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் படம் பிடித்து காட்டுவது உன்னுடைய துன்பம். உன்னுடைய துன்பம் வாழ்க்கையை அறிவிக்கும். பணத்தினுடைய வேல்யூ என்ன, நம்ம வின் ஏனோ தானம் என்று செலவு செய்து கொண்டிருந்தோமே, இதோட வேல்யூ என்ன, வாழ்க்கையை எப்படி சேமித்துக் கொள்ளணும், இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக்கணும் என்பது துன்பம் சொல்லித்தரும். உறவுகளை துன்பம் படம் பிடித்து காட்டும். உன் குடும்ப சூழ்நிலைகளை படம் பிடித்து காட்டும். நல்லா இருக்கும் போது ஓடி வந்த உறவுகள் நல்லா இல்லாத போது யார் நின்றார்கள் என்று உறவுகளை படம் பிடித்து காட்டும். துன்பம் நல்லது, எல்லா வேலைகளும் அல்ல. ஆனால் சில வேலைகளை துன்பங்கள் நம்ம வெற்றியினுடைய பாதைகளை. எனவே பிரியமான உறவுகளை, எந்த துன்பத்தில் நீங்கள் வருந்துகிறீங்களோ அது என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் அதிலிருந்து அவர் விடுதலை தருவார் மட்டும் எனக்கு தெரியும். அதிலிருந்து அது வெளிப்பாடை தருகிறார் என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இவன் துன்பம்லாம் சீக்கிரமாக மாறின ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை தாய் மரியாவே இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற என்னோடு சேர்ந்து ஆண்டவரோடு ஜெபிங்களாம்மா. இந்த ஜெபமாலை மூலமாக நான் விடுதலை அடையணும் அம்மா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெபமாலை என்பது மாதா கிட்ட ஜெபிப்பது அல்ல, மாதாவோடு ஜெபிப்பது. நேர்மையாளர் மன்றாட்டை ஆண்டவர் கேட்கிறார். அன்னை மரியாள் நேர்மையாளராக இருக்கிறார். அன்னை மரியா உண்மையானவராக இருக்கிறார். அன்னை மரியா விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். எனவே அம்மா ஜெபிக்கிற பொழுது இன்னும் அபிஷேகம். அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன், அம்மா நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், கூட வாங்கம்மா ஜெபிங்கம்மா கேளுங்க. இன்னைக்கு அன்னையினுடைய நாள், சனிக்கிழமை. வளமையான இறைவன் ஜெபமாலை மூலமாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அப்பா நன்றி. பிள்ளைகள் என்னவெல்லாம் துன்பங்களை சந்திக்கிறார்களோ, கவலைகளை சந்திக்கிறார்களோ, இன்னல்களை சந்திக்கிறார்களோ, இக்கட்டுகளை சந்திக்கிறார்களோ, வாழ்வியல் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ, தர்ம சங்கடத்தில் இருக்கிறார்களோ, குடும்ப சமாதானம் இன்மையில் இருக்கிறார்களோ, எனவெல்லாம் பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறதோ, அவர்களுடைய மனதில் இருக்கிற நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே நீர் எங்களை தொடுவீராக. இயேசுவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வருவீராக. இந்த துன்பம் எதற்காக என்ற வெளிப்பாடை எங்களுக்கு தருவீராக. அப்பா, அதை தாங்குகிற வல்லமை தாங்க ஆண்டவரே. துன்பத்தை தாங்குகிற வல்லமையை தாங்க ஆண்டவரே. இதிலிருந்து மீண்டு எழுகிற ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் வெளிப்பாடை அறிந்து கொள்ள, இதிலிருந்து நாங்கள் இன்னும் அதிகமாக பிடித்து கொண்டு மேலே எழுந்து வர வல்லமையான இறைவன் நம்மை தொடுகிறார்.
உன் துன்பமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன். நற்கருணை ஆண்டவர் பெயரிலே அபிஷேகமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் வல்லமை நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இறை பிள்ளைகளே, இன்றே அந்த அபிஷேகம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நம்புகிற பிள்ளைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பெயரில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்றே அந்த அபிஷேகம் உன் வாழ்வில் நடக்கும். நன்றி ஆண்டவர், வார்த்தைக்கு நன்றி. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறாங்க, எதெல்லாம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, எதுவெல்லாம் மாறணும்னு கமெண்ட்டில் விண்ணப்பங்களை ஜெப தேவைகளை அறிவித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒன்று உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா, நீங்கள் தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவை அனைத்தும் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாய் மரியாள் ஜெபத்திலே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் இனி நாளே யார் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். விடியற்காலை 3 மணிக்கு இந்த காணொலியை அனுப்பி கொண்டு இருக்கிறோம். தேவைகள் எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.